நீங்கள் இந்த இடமா? திரும்ப சொல்கிறேன், தேவன் இடத்தை பார்ப்பதில்லை, மதத்தை பார்ப்பதில்லை, ஜாதியை பார்ப்பதில்லை, நிறத்தை பார்ப்பதில்லை. அவன் ஆபிரகாமின் பிள்ளையா என்று பார்க்கிறார். ஆமேன். திருமணம் செய்கிற எல்லாருமே கவனிங்க, அவள் ஆபிரகாமின் பிள்ளையா, ஆபிரகாமின் மகனா, ஆபிரகாமின் மகளான்னு பாருங்க. அதை விட்டுட்டு அவன் யாருக்கு பெண்ணு யாருக்கு அப்பா, நோ நோ, அது தவறு. இவள் யார் என்று சொன்னால் ஆபிரகாமின் வழி வந்தவள். கரங்களை உயர்த்தி, அந்த ஆபிரகாமின் வழி வந்தவளை கர்த்தர் எங்க கொண்டு போய் சேர்க்கிறார் தெரியுமா? ஆபிரகாமின் குடும்பத்திலே சேர்க்கிறார். கரங்களை தட்டி. வேர் ஐ கேம் ஃப்ரம், நான் எங்கிருந்து வந்தேன்? ஆபிரகாம் குடும்பத்தில் வந்தேன். நான் பாலசுப்ரமணியன் குடும்பத்திலிருந்து, உலகத்திலிருந்து வந்தேன். ஆனால் அந்த ஆபிரகாமின் குடும்பத்திலிருந்து நான் பரலோகத்திலிருந்து வந்தேன். வேர் ஐ கேம் ஃப்ரம் ஆபிரகாம். அந்த ரெபெக்காள் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறார்? கரங்களை போய் சொல்லுங்களா. எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய உயர்வு. எங்கேருந்து வந்தோம்? ஆபிரகாம் வீட்டில் கல்யாணம் பண்ணி லோத்து வீட்டில் கொண்டு போய், ஆபிரகாம் வீட்டில் பிறந்து லோத்து வீட்டுக்கு போயிடக்கூடாது. புரிஞ்சா ஒரு ஆமேன்னு சொல்லணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆபிரகாம் வீட்டில் பிறந்து எங்கே போயிடக்கூடாது? புரிஞ்சா சரிதான். லோத்து வீட்டில் பணம் இருக்குது, வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஆனால் உப்பு தூண் இருக்குது. புரியவே இல்லை. இல்லை, லோத்து வீட்டில் ஆஸ்தி இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாம் இருக்குது. கடைசியில் என்ன இருக்குது? கரங்களை உயர்த்தி. எதை பார்க்குறோம் உலகத்தில்? உப்பு தூணை பார்க்குறீங்களா, இல்லை வெள்ளியும் பொண்ணையும் பார்க்குறீங்களா? அவன் திரளான ஆடு மாடுகள் உடையவனாக இருந்தான். ஆனால் திரளான ஆடு மாடுகள் அவனை காப்பாற்றலையே, ஆபிரகாம் தான் காப்பாற்றினார். கரங்களை உயர்த்தி. இந்த ஆபிரகாம் தான் அவன் சிறையாக கொண்டு அமலேக்கியரோடு அவன் சிறையாக கொண்டு போகப்பட்ட போது இவன் தான் அவனை மீட்டு கொண்டு வந்தான். சொல்லுங்க, ஆபிரகாம் குடும்பத்தில் எப்போ இருங்கன்னு சொல்லுங்க. கைப்பிடிச்சு முதல்ல கேளுங்க. நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்க, மாப்பிள்ளை பார்க்குறீங்களே, அவங்க ஆபிரகாம் குடும்பமானு கேளுங்க. இல்லைங்க, நாங்கள் அந்த குடும்பம், இந்த குடும்பம், இந்த குடும்பம், எந்த குடும்பம், முதலியார் குடும்பம், செட்டியார் குடும்பம், பரலோகம் போகாது. கோச்சிக்க மாட்டீங்களே. எந்த குடும்பம் பரலோகம் போகாது. எந்த குடும்பம் தான் பரலோகம் போவோம்? ஆமேன். ஆபிரகாமின், எனக்கு ரொம்ப யோசித்து பார்த்தேன், ஆபிரகாமின் குடும்பத்தில் பிறந்த ஒருத்தி எங்கே தான் போய் சேர்ந்தா கடைசியா? கரங்களை உயர்த்தி. நான் இங்கே தான் வந்தேன், என் பிதா என்னை அனுப்பினார், நான் அவரை அனுப்பப்பட்டவன். அங்கே தான் திரும்பி போகணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்களும் நானும் தற்செயல் பூமிக்கு வரல. யூ ஆர் சென்ட் பை காட். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன். ஒன்று தெரியுமா? இந்த வேதத்தை சுமப்பதே ஒரு பெரிய பாக்கியம். இந்த வேதத்தை சுமப்பதே ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருப்பதே பெரிய பாக்கியம்.